சிறுகடிக்க ஆசை சீரியல் நாளை எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு உண்மையும் நான் மறைக்க முடியாது. நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இதெல்லாம் சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்போம். இதுக்கப்புறம் அதாவது கிறிஷ் வந்து தன்னோட பையன்றதை சொல்லிடுவாங்களா, இல்லை மலேசியாவிலேருந்து யாருமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிடுவாங்களா, இல்லை கல்யாணின்ற பேரை மறைச்சதை சொல்லுவாங்களா, எல்லா விஷயம் எது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பயங்கரமான யோசனையாக இருக்கும். நான் சொல்ல போகிறது இதெல்லாம் இல்லை, நான் பணக்காரி இல்லை அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஏன்னா உன் அம்மா பண்ணுற டார்ச்சர் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாப்புல. பணக்காரி இல்லைன்னதுமே மனோஜ் கிட்ட தான் சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, மனோஜ் இன்க்ளூட அப்படி விஜயா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி எடுக்கிற முடிவு வந்து தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதே மாதிரி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அது நரகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோகிணி எடுத்த முடிவு சரியா தவறா? கமெண்ட் பண்ணுங்க.